ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் ஸ்டைலில் எப்படி சாம்பார் வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கை சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு, கொஞ்சம் தேங்காய், அரை மூடி தேங்காய், மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, மிளகாய் வத்தல், மல்லி, கருவேப்பிலை ஒரு கொத்து, பெருங்காயத்தூள் எல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி 2-3 வத்தல் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம எடுத்து சின்ன ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது நல்லா வந்தோடனே நல்லா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே தேங்காயும் எடுத்து வச்ச பூண்டு, வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாம். குழம்பு தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஆறினோடனே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே நம்ம முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் எடுத்து வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்ச பருப்பையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதி வந்தோடனே அதில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம்.